தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்கள், உங்களை யாவரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே தேவக்கரமொழிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 102ஆம் சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். 102ஆம் சங்கீதத்தில் 28 வசனங்கள் இருக்கிறது. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் இந்த 102ஆம் சங்கீதம். அதாவது சிறையிருப்பு குறித்து சொல்லப்பட்ட சங்கீதமாகும். 1 முதல் 9 வசனங்கள் தாவீது வாழ்க்கையில் வனாந்தரம், சவுலுக்கு பயந்த நாட்கள் உண்டு. தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்திலே இருந்தபோது அவன் சொன்ன காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீது தனிமையில் இருக்கிறார். 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கையில் குருவி போல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். தனிமை. 1வது வசனத்தில் சொல்லுதார், கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் இடத்தில் வருவதாக. நான் வாசிக்கிறேன். என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல் எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் ஆந்தே போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். பாருங்க, தாவீது வனாந்திரத்திலே அநேக நாட்கள் அவன் செலவழித்தான். அவன் சொல்றான், அந்த புலம்புறான், தனித்திருக்கிறேன், இன்னைக்கு தனிமை, அநேகர் நான் தனியா இருக்கிறேன்னு, எனக்கு யாரும் துணை இல்லையே. பாருங்க, தாவீது தனிமையா இருந்தா, ராஜாவாக தள்ளப்பட்டு இருந்தபோது மறுபடியும் வனாந்திரத்துல போய் அவங்க பட்ட கஷ்டங்கள், மீண்டும் அவன் கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார வச்சார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இவ்வளவு சொத்து இருந்தது, எல்லாம் இழந்துட்டேனே, எல்லாம் இழந்து நான் தெருவில் நிக்கிறேன்னு, இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அவர் தாவீதை சிங்காசனத்தில் உயர்த்தி வைத்த, மீண்டும் ராஜாவாக உயர்த்தி வைத்த தேவன் உங்களையும் உயர்த்துவார். அதுல எந்த சந்தேகம், அவரால் முடியும். தனிமையா இருக்கிறீங்களா? அநேக தனிமையை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கு. நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நீங்க தனிமையா இல்லை, நீங்க ஒருபோதும் தனிமையா கிடையாது. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையில இருங்க. பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்த காலம், அதற்கு 12ஆம் வசனத்துல அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவரீர் எழுந்தருளி, அவர் எழுந்தருளுவான், சீயோனுக்கு இறங்குவான், நிச்சயமாக எழுந்தருளுவார், உங்களுக்கு தயவு செய்வா, உங்களுக்கு இறங்குவார். 102 வசனத்துல, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், என் செவியை என்னிடத்திலே சாயும். வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்து நேரும் நேரங்களில் ஏறக்குறைய எல்லா காரியமும் தவறாய் போய் கொண்டிருப்பது போல் தோன்றும் போது, மேலும் அது சூழ்நிலையை மாற்றுவதற்கு உதவியற்றவர்களாக நாமே இருப்பதை நாம் காணும் போதும், நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை தேவனை நோக்கி கூப்பிட்டு நமது வாழ்க்கையும் சூழ்நிலைகளையும் அவருடைய கரங்களில் கொடுத்து விடுவதே ஆகும். அவருடைய இரக்கத்திற்காக அவர் தலையிட்டு சரி செய்வதற்காக கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு சங்கீதக்காரன் இதை செய்கின்றார். நாமும் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். 27ஆம் வசனத்துல சொல்லுகிறது, நீரே மாறாதவராய் இருக்கிறீர், 30 ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. மனுஷன் மாறி விடுவான், அவர் ஒரு நாள் மாற மாட்டார். தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். டுடே அண்ட் டுமாரோ ஃபார் எவர். எல்லா நாளும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். He is God. He is alive today, tomorrow, forever. எல்லா நாளிலும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். அவர் மாறாத தேவன். மனிதன் மாறி விடுவான். மனிதன் இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான், மாறி விடுவான். நீரோ மாறாதவராக இருக்கும். 30 ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. 30 ஆண்டுகள் முடிந்து 1000 அவருக்கு என்ன சொல்லுவாங்க, 1000 ஒரு நாள் 1000, அதாவது 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் போனது. அதனால அவருக்கு நத்திங். அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஜபிப்போம். அன்பின் ஆண்டவர், வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you, brother. God bless you.